So dear students, in this video we will see how a PN junction diode will behave when a reverse bias voltage is applied to it. So இங்க PN junction diode across ஒரு battery connect பண்ணிருக்காங்க. So forward bias க்கும் reverse bias க்கும் என்ன difference ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா negative of the battery is connected to the P region, positive of the battery is connected to the N region. So இப்போ P type regionல unbiased conditionல உங்களுக்கு இந்த மாதிரி depletion region இருக்கும். Depletion region அந்த இடத்துல free electrons and holes எதுவுமே இருக்காது. And இங்க பாத்தீங்கன்னா P regionல you've got holes and N regionல you've got electrons. Depletion regionக்கு இந்த பக்கம் P regionல holes இருக்கு. அதே மாதிரி depletion regionக்கு இந்த பக்கம் N regionல electrons இருக்கு. So இந்த holes வந்து the positive charges they will be attracted towards the negative charge of the battery. அதனால என்ன ஆகும்னா holes எல்லாம் இந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி இங்க இருக்கிற electrons வந்து they will be attracted towards the negative of the battery. அதனால electrons எல்லாம் இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறது கிடையாது, ஜங்ஷன்லேருந்து தூரமாக போகுது. ஸோ இப்போது என்ன ஆகும், இந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த எண்டுக்கு வந்துருச்சுன்னா எகெயின் இங்கே வந்து ஹோல்ஸ் வேனிஷ் ஆகும்போது இந்த இடத்துல யூ வில் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜஸ். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த டோனார் இம்பியூரிட்டி ஆட்டமில் இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த எட்ஜுக்கு வந்துருச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணதுனால இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸாக மாறிடும். ஸோ அடிஷ்னல் லேயர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே ஃபார்ம் ஆயிடும் ரிவர்ஸ் பாய்ஸ் அப்ளை பண்ணும்போது. So உங்களுக்கு holes and electrons வந்து junction cross பண்ணி they don't give any current. So reverse bias conditionல majority carriers they move away from the junction. Holesல இருக்க P typeல இருக்க majority carriers holes, N typeல இருக்க majority carriers electrons ரெண்டுமே they move away from the junction and they do not give any current. ஆனா மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மைனாரிட்டி கேரியர்ஸ்னா என்ன, இப்போ பி டைப் செமிகண்டக்டர்ல வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த கிரீன் டாட்ஸ் எல்லாம் பி டைப்ல இருக்க எலக்ட்ரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டர் பார்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரீன் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ஸை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் will be attracted towards the positive of the battery. Positive of the battery இங்க இருக்கு. So these electrons they will be attracted towards the positive of the battery. அதனால இப்படி flow ஆகும், இப்படி flow ஆகி திரும்ப இப்படி flow ஆகும். அதே மாதிரி holes வந்து they are positive charges, they will be attracted towards the negative of the battery. அதனால அது வந்து ஜங்ஷனை கிராஸ் பண்ணி இப்படி வந்து நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரிக்கு வந்து இப்படி ஒரு கரண்ட்டை கிராஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகுது ஜங்ஷன் வழியா, மைனாரிட்டி ஹோல்ஸ் இப்படி மூவ் ஆகுது. ஸோ விச் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் கரண்ட், ரிவர்ஸ் பைஸ் கண்டிஷனில் இருக்க கரண்ட் ஹோல்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ அதுதான் இங்கே இப்படி போட்டிருக்கேன். இந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து இட் இஸ் காட் அ வெரி ஸ்மால் மேக்னிடியூட், இட் இஸ் மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட். வோல்டேஜை பொறுத்து ரிவர்ஸ் வோல்டேஜை பொறுத்து மாறாது, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அ கான்ஸ்டன்ட். இட் இஸ் ரெப்ரசென்டட் பை ஐ நாட். ஐ நாட் அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன் டயோட், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் the diode. It is also called as leakage current அப்படினு சொல்லலாம், or it is called as leakage current in the diode. So what is the direction of the reverse current from N to P? நான் previous வீடியோல சொல்லியிருந்தேன் forward current P to N flow ஆகும், reverse current N to P flow ஆகும். So இந்த reverse voltage எவ்வளவுதான் increase பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த reverse current அதிகமா increase ஆகாது, கான்ஸ்டன்டாவே தான் இருக்கும். ஆனா இந்த reverse voltage breakdown voltage அப்படின்னு ஒரு particular value வரைக்கும் தான் நீங்க increase பண்ண முடியும். அதுக்கு மேல increase பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரியர்ஸ் ரொம்ப மல்டிப்ளை ஆயிரும், நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகி டயோட் வந்து பேர்ன் ஆயிரும். ஓகேவா? ஸோ டயோட் ரிவர்ஸ் பயஸ் ஆகும்போது என்னெல்லாம் ஆகுதுன்னு போட்டிருக்கேன், எப்படி பயஸ் அப்ளை பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அதனால டிப்ளீஷன் ரீஜன் உங்களுக்கு வைடன் ஆயிரும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் டிப்ளீஷன் ரீஜன் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஜங்ஷன்லேருந்து தூரமாக போக போக டிப்ளீஷன் ரீஜனோட வித் அதிகமாயிரும். பேரியர் பொட்டன்ஷியல், டிப்ளீஷன் ரீஜனுக்கு அக்ராஸ் இருக்கிற பேரியர் பொட்டன்ஷியலோட வேல்யூ அதிகமாயிரும். Depletion region widens, barrier potential increases, and barrier potential oda value வந்து it will be equal to the applied reverse voltage. இதுக்கு across நீங்க இங்க எவ்வளவு reverse voltage apply பண்றீங்களோ அது எல்லாமே இந்த depletion region க்கு across appear ஆகும். So there is no current due to majority carriers. அதனால majority carriers எல்லாம் ஜங்ஷன்ல இருந்து தள்ளி மூவ் ஆகுது. But however there is a small current due to minority carriers. This current is the reverse saturation current and it flows from the N region to P region. ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0 வந்து ஜெர்மேனியம் டயோட்ஸில் மைக்ரோ ஆம்பியர்ஸில் இருக்கும், சிலிகான் டயோட்ஸில் நானோ ஆம்பியர்ஸ் இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் கரண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். டயோடோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்லி 10 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிவர்ஸ் கரண்ட் டபுள் ஆகும். அண்ட் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் மென் பை த ரிவர்ஸ் பிரேக்டவுன் ரீஜன். ஸோ திஸ் இஸ் த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் வோல்டேஜ், ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வோல்டேஜ் இந்த ஆக்சஸில் இருந்துச்சு, கரண்ட் இந்த ஆக்சஸில் இருந்துச்சு.
Reverse bias க்கு நீங்க voltage reverse பண்றீங்க, current to N to P reverse ஆயிருது. So both are taken along this minus x axis and minus y axis. So this voltage is, reverse voltage is called as the breakdown voltage. So reverse voltage நீங்க எவ்வளவுதான் இப்படி increase பண்ணிட்டே வந்தாலும் reverse current ஓட value பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். அது வந்து I0. reverse saturation current இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த breakdown voltage மேல apply பண்ணீங்கன்னா current will start increasing very rapidly. So diode ஓட ஆபரேஷன் வந்து மூணு ரீஜனா பிரிக்கலாம். ஒன்னு வந்து இங்க மேல இருக்க forward bias region, இன்னொன்னு வந்து reverse bias region, இன்னொன்னு வந்து reverse breakdown region. So forward resistance மாதிரியே டயோடுக்கு வந்து ரெண்டு reverse bias conditionலயும் static resistance and dynamic resistance இருக்குது. Static resistance அப்படின்னா அந்த reverse characteristicsல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பாயிண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, அந்த பாயிண்ட்ல எவ்வளவு கரண்ட் இருக்கு, ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா you will get the static resistance. Dynamic resistance அப்படின்னா அதே மாதிரியே தான். reverse dynamic resistance வேணும்னா ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வோல்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் சேஞ்ச் ஆகும், ரெண்டு பாயிண்ட்டுக்கு கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில கேரக்டரிஸ்டிக்ஸில் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ வோல்டேஜ் சேஞ்ச், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ கரண்ட் சேஞ்ச், வோல்டேஜ் சேஞ்ச் டிவைடட் பை del V டிவைடட் பை del F போட்டிங்கன்னா you will get the reverse dynamic resistance. ஸோ டயோடோட ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிவர்ஸ் கண்டிஷனில் ரொம்ப கம்மி கரண்ட் தான் போகுது. அதனால டயோடோட ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். And the equation for the current through the diode is given like this: I is equal to I naught e power V by eta Vt minus 1 amperes. I naught வந்து reverse saturation current ன்னு சொன்னேன். Vங்கிறது நீங்கள் டயோடுக்கு across apply பண்ணுற voltage. Eta is a constant, it is 1 for germanium and 2 for silicon. And Vtங்கிறது it is a constant, it is called as the volt equivalent of temperature. Its value is T by 11,600. Vt is T divided by 11,600. And room temperature value of Vt will be 26 millivolts.